வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 69,000 ஆகுமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது ஊதிய குழு தொடர்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. டெல்லியில் நடைபெற்ற கூட்டு ஆலோசனை அமைப்பின் அதாவது NCJCM தேசிய கவுன்சில் கூட்டத்தில் புதிய ஊதிய அமைப்பு மற்றும் சம்பள உயர்வு தொடர்பான பல முக்கிய கோரிக்கைகள் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது 7வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 உள்ளது. இந்த தொகையை ரூபாய் 69,000 உயர்த்த வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இந்த சம்பள உயர்வை நடைமுறைப்படுத்த 3.83 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட வேண்டும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த கணக்கீட்டு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. NCJCM செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் ஆண்டு ஊதிய உயர்வு, வீட்டு வாடகைப்படி அதாவது HRA ஓய்வூதிய திட்டம் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் விவாதிக்கப்பட்டன. மேலும் முக்கிய கோரிக்கைகளாக தற்போது வழங்கப்படும் 3% ஆண்டு ஊதிய உயர்வை 6% அதிகரிக்க வேண்டும். XYZ நகரங்களுக்கான HRA விகிதத்தை முறையே 40%, 35%, 30% உயர்த்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டமான OPS-ஐ மீண்டும் அமல்படுத்த வேண்டும். ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற சம்பளத்தின் 67% நிர்ணயிக்கப்பட வேண்டும். 30 ஆண்டுகள் பணிக்காலத்தில் குறைந்தது 5 உறுதி செய்யப்பட்ட பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும். ஊழியர் சங்கங்கள் தற்போதைய பணவீக்கம் மற்றும் குடும்ப செலவுகளை கருத்தில் கொண்டு ரூபாய் 69,000 குறைந்தபட்ச சம்பள கோரிக்கையை முன் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளன. உணவு, கல்வி, மருத்துவ செலவுகள் அதிகரித்திருப்பதால் 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நியாயமானது எனவும் அவர்கள் வாதிடுகின்றனர். ஆனால் இந்த அளவிலான சம்பள உயர்வு மத்திய அரசுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால் நிதி அமைச்சகம் இதனை முழுமையாக ஏற்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் சில நிபுணர்கள் இறுதியாக 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு பதிலாக 2.8 முதல் 3 வரை நிர்ணயிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் என கருதுகின்றனர். அப்படி நடந்தால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் சுமார் ரூபாய் 52,000 வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.